1996ஆம் ஆண்டு அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட தொகுதியாக பட்டியல் சாதி உறுப்பினர்களுக்கு கிராம பஞ்சாயத்து ஒதுக்கப்பட்டது. ஆனால் கிராம பஞ்சாயத்து தலைவராக தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்று தலித்துகளுக்கு ஆதிக்க சாதியினர் மிரட்டல் விடுத்தனர். 1990ஆம் ஆண்டு முதல் தேர்தல் புறக்கணிப்பை கொள்கையாக கொண்ட விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் மேலவளவு முருகேசன் தான் தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் அதற்கு விடுதலை சிறுத்தைகளும் திருமா அவர்களும் தன்னுடன் நிற்க வேண்டும் என வலியுறுத்த, தேர்தல் என்பது அடிப்படை உரிமை, அதில் தலித்துகள் பங்கேற்க கூடாது என்று கூற எவருக்கும் உரிமையில்லை, அது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என அந்த நேரத்தில் மேலவளவு முருகேசனுக்காக துணை நின்றார் திருமா. 1997ஆம் ஆண்டு மேலவளவில் நடந்த முருகேசன் உள்ளிட்ட 7 படுகொலையால் இந்திய விடுதலை தலித்துகளுக்கு சமூக விடுதலையை தரவில்லை என இந்திய சுதந்திர பொன்விழாவின் போது பெரியார் வழியில் சுதந்திர குடும்பாவி எரிக்கப்பட்டது. 10 ஆண்டு காலம் தேர்தல் புறக்கணிப்பு அரசியலில் ஈடுபட்டது விடுதலை சிறுத்தைகள். ஆனால் பாப்பாப்பட்டி, மேலவளவு, கீரிப்பட்டி, கொட்டக்காட்சி ஏந்தல் போன்ற ஊரின் உள்ளாட்சி தேர்தல்களில் தலித்துகள் போட்டியிட முடியாத நிலை இருந்தது. இது போன்ற சம்பவங்களால் தேர்தல் அரசியலை புறக்கணித்த விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. மத்திய குழு, மாநில குழு கூடி முடிவெடுத்து 1999ஆம் ஆண்டு விழுப்புரத்தில் நடந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் அரசியலில் பங்கெடுக்கும் என அறிவிக்கப்பட்டது. அதிகாரத்திற்கும் தனக்கும் தொடர்பில்லை என்றிருந்த மக்களின் நிலையை மாற்றி கட்சியில் அதிகாரத்தை கொடுத்தது. எங்கள் வீட்டை கொளுத்தியவர்களுக்கு வாக்களித்தோம், எங்கள் பெண்களை மானபங்கப்படுத்தியவர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்பினோம், இது எங்கள் பாட்டன் முப்பாட்டன் காலம் அல்ல, விடுதலை சிறுத்தைகள் காலம் என முழங்கினார் எழுச்சி தமிழர். தேர்தல் பயணத்திற்கு இணையாக கட்சியின் கொள்கை பயணமும் இருக்க வேண்டும் என்றும், சமூக மாற்றத்திற்கான களம்தான் தேர்தல் களம் எனவும் உறுதியாக இருந்தார் திருமாவளவன். மூப்பனார் அவர்களின் வற்புறுத்தலின் பேரில் 1999ஆம் ஆண்டு தன்னுடைய பிறந்த நாளான ஆகஸ்ட் 17ஆம் தேதி தன்னுடைய அரசாங்க பணியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடன் சேர்ந்து திமுக, அதிமுக என மாபெரும் கட்சிகளுக்கு எதிராக மட்டுமல்லாது பாட்டாளி மக்கள் கட்சியின் கோர வன்முறைக்கும் பல்லாயிரக்கணக்கான குடிசைகள் எரிப்பிற்கும் எதிராக களம் நின்று போட்டியிட்டு சிதம்பரம் தொகுதியில் 2.5 லட்சம் வாக்குகள் பெற்று தன்னுடைய மக்கள் செல்வாக்கை நிரூபித்தார். தன்னுடைய அரசியல் அதிகாரம் மக்களுக்கு பயன்பட வேண்டுமே அன்றி தன்னுடைய நலனுக்கு ஒருபோதும் அல்ல என்பதுதான் திருமாவின் கொள்கை. 2001 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வென்றும் சில ஆண்டுகளில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ததே இதற்கு சான்று. இதனால் மக்கள் ஆதரவு நாளுக்கு நாள் கூடியது. விடுதலை சிறுத்தைகள் பொருளாளர் முடக்கத்தான் பாண்டியன் படுகொலையின் போது தமிழ்நாடு முழுக்க பந்த் அறிவிக்க காவல்துறை திருமாவளவனை கைது செய்தது. அப்போது தமிழ்நாடு முழுக்க நடந்த தன்னெழுச்சி போராட்டம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை அடிபணிய வைத்து 4 நாட்களில் விடுதலை ஆனார் திருமாவளவன். அப்போது விடுதலை சிறுத்தைகளை குறிப்பிட்ட மக்களுக்கான கட்சி என சுருக்க பார்த்தனர். ஆனால் இதையும் உடைத்தெறிந்தார் எழுச்சி தமிழர் அவர்கள். 2007 அக்டோபர் 2ஆம் தேதி சென்னையில் கட்சியின் பொதுக்குழுவை கூட்டி முடிவெடுத்து கட்சியின் மாநில மாவட்ட அமைப்புகள் கலைக்கப்பட்டது. தலித் அல்லாதவர்கள், சிறுபான்மையினர் மற்றும் பெண்களை அதிக அளவில் கட்சியில் சேர்க்க முடிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு அதிக அளவில் பதவியும் கொடுக்கப்பட்டது. மூக்கையா தேவரின் மகன் பசும்பொன் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டது. 2016 தேர்தலில் ஜெயலலிதாவை எதிர்த்து வசந்தி தேவி போட்டியிட்டதை இதற்கான ஒரு துளி சாட்சியங்கள். இப்போதுள்ள விடுதலை சிறுத்தைகளின் மக்கள் பிரதிநிதிகளை பார்த்தாலே விசிக,
அனைவருக்குமான கட்சி என்ற உண்மை புலப்படும். சாதி மதம் என எந்த அடையாளத்திற்குள்ளும் அடைக்க முடியாத தலைவர்தான் திருமாவளவன். அவருடைய கவிதை வரிகளிலே சொல்வதென்றால், மதமில்லா சாதியில்லா மண்ணின் மைந்தர்தான் எழுச்சி தமிழர் அவர்கள். ஈழத் தமிழர் நலன், சாதி எதிர்ப்பு, சனாதன மற்றும் ஹிந்துத்துவ எதிர்ப்பு என அயராத உழைப்புக்கு மத்தியில் மக்கள் பிரதிநிதியாக தன்னுடைய தொகுதியுடன் சுருக்கிக் கொள்ளாமல் மக்கள் நலனுக்காக, பொதுவான பிரச்சனைகளுக்காகவும் நாடாளுமன்றத்தில் மட்டுமல்லாமல் மக்கள் மன்றத்திலும் ஓயாது ஒலிப்பவர்தான் திருமாவளவன். ஈழத் தமிழர்கள் பிரச்சனையால் உந்தப்பட்டு அரசியலுக்கு வந்த திருமாவளவன் கடைசி வரை ஈழத்துக்காக தமிழகத்தில் குரல் எழுப்பியவர்களில் முக்கியமானவர். 2002, 2004 என 2 வருடங்கள் ஈழம் சென்று தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களை சந்தித்து வந்தார் திருமாவளவன். 2008 மாநாடு நடத்தி தனி ஈழத்தை அங்கீகரித்தார். அண்ணன் நான் இருக்கிறேன் என்ற தைரியத்தோடு போய் போராடுங்கள் என்று தலைவர் பிரபாகரன் திருமாவளவனை நோக்கி சொன்ன வார்த்தைகளே அதற்கான சாட்சியம். சாதி ஒழிப்பும் ஹிந்துத்துவ எதிர்ப்பும் கொண்ட இயக்கம்தான் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்கு வழிவகுக்கும். அப்படிப்பட்ட இயக்கமாகத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கட்டி எழுப்பியுள்ளார் திருமாவளவன் அவர்கள். சாதி கொடுமைகளுக்கு எதிராக தொடர்ந்து போராட்டம் நடத்தி விடுதலை சிறுத்தைகள் சாதியவாத சக்திகளிடம் எதிர்கொண்ட எதிர்ப்பும் தாக்குதல்களும் கொஞ்ச நஞ்சமல்ல. ஆனாலும் பஞ்சமி நில மீட்பு போராட்டம் தொடங்கி மதுரையில் நடந்த 4ஆம் வட்டமேஜை மாநாடு, திருச்சி சனாதன எதிர்ப்பு மாநாடு, மனுநீதிக்கு எதிரான கூட்டம் என ஏராளமாக சொல்லிக் கொண்டே போகலாம். எங்கெல்லாம் சாதிய ரீதியிலான கொடுமைகள் நடக்கிறதோ அங்கெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒலித்துக் கொண்டே இருக்கும் குரல் திருமாவளவனுடையதுதான். சாதி ஒழிப்பு போராட்டத்தில் அனைத்து ஜனநாயக சக்திகளையும் இணைக்கும் கரமும் திருமாவளவனுடையதுதான். 2019 நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு 6 தனிநபர் மசோதா கொண்டு வந்து பாசிச பாஜக கொண்டு வந்த மக்கள் விரோத சட்டங்களுக்கு எதிராக தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் ஒலித்ததோடு எதிர்த்து வாக்களித்தார் திருமாவளவன். 2024 தேர்தலிலும் பாசிச சக்திகள் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என திருமாவளவன் காட்டிய முனைப்பு அபரிமிதமானது. தனக்கு குறைவான தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டாலும் பரவாயில்லை, ஒன்று சேர்ந்து போராடினால் தான் பாஜகவை முறியடிக்க முடியும் என விட்டுக் கொடுத்து போனது. திருச்சியில் தேர்தல் சமயத்தில் தேசம் காப்போம் பேரணியை வெற்றிகரமாக நடத்தி இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தது. காங்கிரஸ் இல்லாத திமுக கூட்டணி அமைந்தால் அது பாஜகவுக்கு சாதகமாகத்தான் அமையும். அந்த முடிவை திமுக தலைவர் ஸ்டாலின் எடுக்கக்கூடாது என அறிவுறுத்தியது என தேர்தல் தளத்திலும் ஆட்சி மன்றத்திலும் எழுச்சி தமிழர் செய்தது ஏராளம். இது மட்டுமல்லாமல் போராட்ட களத்தில் பாஜகவை நேருக்கு நேர் எதிர்கொண்டார் திருமாவளவன். பண மதிப்பிழப்பு, GST, CAA, ஜம்மு காஷ்மீர் மாநில அந்தஸ்தை நீக்குதல் என போராட்ட பட்டியல் நீண்டு கொண்டே போகும். குஜராத் கலவரம் தொடர்பாக பிபிசியின் ஆவணப்படத்தை பாஜக அரசு தடை செய்த போது அதை தமிழ் சப்டைட்டிலுடன் திரையிட்டு மோடியின் கோர முகத்தை அம்பலப்படுத்தியது விடுதலை சிறுத்தைகள்தான். இந்துத்துவ எதிர்ப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கும் தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கும் புதிதல்ல. 2003ஆம் ஆண்டு முதல்வர் ஜெயலலிதா கட்டாய மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்த போது அதை எதிர்த்து இந்துத்துவத்தை வேரறுப்போ, இழந்த முகத்தை மீட்டெடுப்போ என்ற முழக்கத்துடன் இந்து மத பெயர்களை நீக்கி தமிழ் பெயர் சூட்டுதல் நிகழ்வை மதுரையில் 10,000க்கும் மேற்பட்ட மக்களை கூட்டி ஒரு அரசியல் கலாச்சார நிகழ்வாக வெற்றிகரமாக நடத்தி காட்டினார். இதற்கு முன்மாதிரியாக தன்னுடைய தந்தையின் பெயரை ராமசாமியிலிருந்து தொல்காப்பியனாக மாற்றி இரா திருமாவளவன் தொல் திருமாவளவனாக 2002ஆம் ஆண்டு டிசம்பர் அம்பேத்கர் நினைவு நாளன்று மாற்றமடைந்தார். தமிழகத்தில் சமூக நீதியையும் சமத்துவத்தையும் நிலைநாட்ட எண்ணற்ற போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. பல இயக்கங்கள் தோன்றியிருக்கின்றன. அவற்றுள் அமைப்பாய் துவங்கிய நாள் முதல் இன்று வரை
எத்தகைய சமரசமும் இன்றி மாபெரும் பாய்ச்சலோடு மக்களுக்கெனவே களத்தில் நிற்பதோடில்லாமல் அவர்களுக்கான சட்ட ரீதியிலான தீர்வுகளையும் பெற்றுத்தரும் ஓர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதன் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் மட்டுமே. இந்துத்துவ சக்திகளால் இவர் ஒரு தலித் தலைவர் மட்டுமே என்று சுருக்க நினைத்த முயற்சிகளெல்லாம் தோல்வியுற்று மக்கள் தொல் திருமாவளவன் அவர்களை அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ் போன்ற பொது சமூகத்திற்கான ஓர் ஆளுமையாக கொண்டாட துவங்கிவிட்டனர். அதற்கு விடுதலை சிறுத்தைகளை பொது சமூகம் தொடர்ந்து வெற்றி பெறச் செய்வதே ஓர் சான்று. இப்போது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவில் துளிர் விட்டு வேர் பரப்ப தொடங்கி இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கட்சிக்கும் மக்கள் பணிக்கும் சமூக மாற்றத்திற்கும் தன்னை